அம்மா அம்மா சீக்கிரமா பிளவுஸ் வாங்கிட்டு வாங்கம்மா, காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் போகணும்ல. இருடி, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கல, எல்லாத்துலயும் அவசரம். நீ தான் போய் வாங்கிட்டு வரக்கூடாதா? எல்லாத்துக்கும் நானே தான் போகணுமா? சரி போங்க போங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, டைம் ஆகுது. என்ன இன்னும் ஆளையே காணோம்? எப்ப வந்து நம்ம எப்ப போட்டு பார்த்து எப்ப கிளம்புறது? அம்மாடி கவிதா, கவிதா என்னம்மா போட்டு பாரு, சீக்கிரம் எப்படி இருக்கு சொல்லு, நான் போய் சமையல் முடிச்சிட்டு வரேன். சரிம்மா நீங்க போங்க, நான் பாக்குறேன். அக்கா அக்கா சீக்கிரமா வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நான் வாரேன் சின்ன பொண்ணு, யார் வந்திருக்காங்க? நான் வந்துட்டேன். அக்கா நம்ம கவிதாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கக்கா. காலேஜுக்கு போற வழியில மாப்பிள்ளை பொண்ணை பார்த்திருக்காக. பொண்ணும் ரொம்ப பிடிச்சு போயிருச்சான். உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னக்கா சொல்றீங்க? என்ன சின்ன பொண்ணு திடீர்னு இப்படி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க? அவர் வேற வீட்ல காணோம், கவிதா வேற காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப வந்து இப்படி சொன்னா நான் என்ன செய்யறது? கையை உடைய காலை உடைய சின்ன பொண்ணு. அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ ஏன் இப்படி பதறாத. சும்மா இப்ப விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். பாக்கணும்னு சொன்னாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரி வந்து பேசிட்டு போகும், பிறகு மத்ததெல்லாம் அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கோக்கா. சித்த பதறாம இரு, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது காப்பி தண்ணியை கொண்டு வாக்கா. அதுவும் சரிதான், நீ சொல்றது கரெக்ட் தான். ஐயோ, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. சின்ன பொண்ணு அவங்கள உட்கார சொல்லு. சரிக்கா நான் பாத்துக்கிறேன். இப்ப ஏதாச்சும் குடிக்க காப்பி தண்ணி கொண்டு வாக்கா. சரி சின்ன பொண்ணு, இந்தா நான் போறேன். தம்பி சத்த உட்காருங்க தம்பி, நான் வந்துடுறேன், காப்பி கொண்டு வந்துடுறேன், உட்காருங்க. சரண் உட்காரு தம்பி, இந்த அக்கா காப்பி போட்டு கொண்டு வந்துருவாங்க, நிதானமா பேசிக்குவோம். சரிக்கா. அவங்க ரொம்ப பதட்டப்படுற மாதிரி தெரியுது. பேசி கொஞ்சம் பக்குவமா பேசி எடுத்து சொல்லுங்கக்கா. அதெல்லாம் பாத்துப்பாங்கடா தம்பி, நீ ஏன் அவசரப்படுற? சொன்னாங்கல்ல உட்கார சொல்லி, வரட்டும், காப்பியை குடிச்சுக்கிட்டு பேசிப்போம், மீதி கதையை. பேசாம இரு பண்ணி பதட்டப்படாத. உட்காரு சரண், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அக்கா இப்போ கொண்டு வந்துருவாங்க, காப்பி குடிச்சிட்டு போவேன்னு. அதனால என்னக்கா ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவாதான் கொண்டு வரட்டும். குடிச்சிட்டு இந்த விஷயத்த பேசி. உனக்கு எல்லாமே அவசரம் தான்டா, இருடா சத்த வருவாங்க. இந்தாங்க தம்பி, காப்பியை குடிங்க தம்பி. ரொம்ப நன்றி அக்கா. என்னது நன்றியா? அப்பாவே இவன் ஜெட்டு வேகத்துல போறானே. அத்தையா, என்ன தம்பி? ஆமா தானே அத்தை, உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு அத்தை தானே. அத்தாடி, இவன் போற போக்க பார்த்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவான் போல இருக்கு. சரிங்க தம்பி, காப்பி குடிங்க. அம்மா அம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் போயிட்டு வரேன். அம்மா, யாரு இவங்கெல்லாம்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. சின்ன பொண்ணக்காவும் இங்க இருக்காங்க, ஒண்ணும் புரியலையே. அம்மாடி கவிதா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேணாமா? இங்க வா. என்ன காலேஜுக்கு போக வேணாமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. சின்ன பொண்ணக்கா தான் கூட்டிட்டு வந்திருக்கு. நீ காலேஜ் போற வழியில உன்னை பார்த்தாங்கன்னு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு பொண்ணு வைக்க வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய இடமா அடி. சீக்கிரமா சேவை கட்டிக்கிட்டு வா போ. நீ என்ன லூசாமா? நீ இப்ப போய் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க சொல்ற, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாமா? ஏமா? சாமி இருடி, மாப்பிள்ள நல்ல வசதியான இடம், பெரிய இடமா இருக்காங்க. அப்புறம் பேசிப்போம், இன்னைக்கேவா கல்யாணம் நடக்க போகுது, பேசிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு பிறகுதானே கல்யாணம் நடக்க போகுது. அதனால நீ சத்து சாமி இரு, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க பாத்துக்கிட்டே தானே இருக்கீங்க. சரி சரி கட்டிட்டு அந்த காஃபியை போட்டு வச்சிருக்க, பண்ணாலும் மாப்பிள்ளை கிட்ட கொடுவா. ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சரி வாடி, பிறகு பேசிப்போம், வாடி. அக்கா, பொண்ணு பேசுறத பார்த்தா இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்காதோன்னு தோணுதேக்கா. சரண் அப்படியெல்லாம் பேசாதப்பா. பொண்ணு இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், அவளுக்கும் நிறைய கனவு இருக்கும்ல. திடீர்னு வந்து மாப்பிள்ளை வந்திருக்காங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னா அவளுக்கு கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கும். கொஞ்சம் டைம் கொடு. இவங்க பேசி முடிவு பண்ணட்டும், நம்மளுக்கு ஒரே டயர்டா இருக்கு. சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காருங்க, நானும் இந்த போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டி வந்துடுறேன்.
சேலைய கட்டிக்கிட்டு காசு கொண்டாந்து புதுடி மாப்பிள்ளை கிட்ட. ஓ நல்லதுக்கு தானே சொல்றேன் நானு. மாப்பிள்ளை நல்லா தெரிய இட மாட்டாண்டே இருக்காங்க பாக்க. ரொம்ப நல்ல பிள்ளையாகவும் தெரியுது. நீ பயப்பட, நாங்க அப்படியாடி உன்னை பாலடைஞ்சு கணக்குல தள்ளி விட்டுருவோம் நீ நினைக்கிற? ஏமா ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் படிக்கணும், பெரிய ஃபேஷன் டிசைனரா ஆகணும்ன்றது என்னுடைய எத்தனை வருஷ கனவுமா. உனக்கு தெரியுமா தெரியாதா? மடி கண்ணு, எனக்கு தெரியாதா என்ன? நீ பயப்படாத, மாப்பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாருல. அதை நம்பிதானே உன்னை நான் கட்டி கொடுக்க சம்மதிச்சேன். நீ உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கா, உன் தம்பி இருக்கா, அவங்களையும் நல்லபடியா படிக்க வச்சு கரை சேர்க்கணும்ல. உன் வாழ்க்கை அடுத்தது நல்லபடியா நடந்ததானே நான் அவங்களையும் கரை சேர்க்க முடியும் சொல்லுங்க. அம்மா, கடைசி வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. அம்மாடி கவிதா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. சின்ன பொண்ணாக்கா நம்மளுக்கு அப்படியே கெடுதலை செஞ்சிருவா சொல்லு. நல்லா விசாரிச்சு பார்த்துதான் இந்த மாப்பிளைய கொண்டாந்துருக்கா. நீ நல்லபடியா கல்யாணம் ஆயிட்டு போனா உனக்கு பிறகு உன் தங்கச்சி நல்லா படிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல இடத்தை பார்த்து நான் கரை சேர்க்கணும்ல. உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு. காலகாலத்துல ஒரு நல்லது நடந்தாதானே எங்களுக்கும் மன திருப்தியா இருக்கும். அதை புரிஞ்சுக்கோ கவிதா. அப்பாவை மனசுல வச்சுக்கிட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடு கவிதா. அக்கா அக்கா என்னக்கா செஞ்சுட்டு இருக்கீங்க? இன்னமா பிள்ளைய ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சேர ரெண்டு கூட்டியாக்கா. ஐயோ என்னக்கா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சோக கடல முழிக்கிட்டு இருக்கீங்க? பையன் இந்த இருக்கா ஒரு 2 தெருவு தள்ளி. நினைச்சா போய் பாத்துட்டு வர போறீங்க, நினைச்சா பாப்பா வர போறா. நல்ல இடம்க்கா, பெரிய இடம். இந்த இடத்த விட்டா நமக்கு வேற இடம் இப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமுக்கா. இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஏன்க்கா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு, நான் எவ்வளவு சொல்லி அவளுக்கு புரிய வச்சாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நான் என்னத்த செய்வேன்? நீ அவட்ட பேசி சேர கட்டி கூட்டியா? அப்ப இந்த காசு போட்டு வச்சுக்கட்டா. சரிக்கா நீ பயப்படாதக்கா. பாப்பாக்கு சொல்றது இதுல சொன்னா கேட்க போறா. இதுக்கு எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க? நீங்க போங்க, நான் கூட்டியாரேன். சரிக்கா, கூட்டிட்டு வா. அம்மாடி கவிதா, குடும்ப சூழ்நிலை உனக்கு புரியுதா இல்லையா? சொல்லு பாக்கலாம். உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கான். தம்பிய நல்லபடியா படிக்க வைக்கணும், தங்கச்சிய நல்லபடியா படிக்க வைக்கணும். அப்பாக்கு இந்த உடம்பு சரியாம போயிருது, அடிக்கடி சுகம் இல்லாம போயிருது. ஹாஸ்பிட்டல் அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலையிறதுக்கே அம்மா பாடு பெரிய திண்டாட்டமா ஆயிருது. உன்னையும் படிக்க வைக்கணும். இந்த மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடமா, நல்ல பெரிய பணக்காரவக. பணக்காரன்றதுனால மட்டும் உன்னை கட்டி கொடுக்க சொல்லல. மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவக. உன்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடத்துவாக. கல்யாணம் ஆயிட்டு உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதை விட வேற என்ன வேணும் கவிதா? புரிஞ்சுக்கோ. அக்கா, நான் படிக்கணும் அக்கா. நான் பெரிய ஃபேஷன் டிசைனரா ஆகணும்க்கா. ஆகலாண்டி, ஆகாம எங்க போற சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்பயும் போல காலேஜ் போயிட்டு படி. யாரு உன்ன வேணாம்னு சொன்னா? இப்ப நீ உன் குடும்பத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி அம்மா. சீக்கிரம் வேற சாத சேரை கட்டிக்கிட்டு அம்மா போட்டு வச்சுக்க காஃபியை கொண்டாந்துட்டு வா. நான் போய் ஹால்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமும் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தப்பா நினைப்பாங்கல்ல. நான் போறேன், நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, இந்த குடும்பம் நல்லதுக்காகவும் என் தம்பி தங்கச்சிக்காகவும் நான் இதை சம்மதிச்சுக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க. என்னோட உணர்வுகளுக்கு இந்த வீட்டுல யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் என் தம்பி என் தங்கச்சி எங்க அப்பாக்காக நான் இந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறேன். அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. நான் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா படிச்சு உங்களையும் தங்கச்சியும் தம்பியும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் பாத்துக்கிறேன். உங்களுக்காக நான் இந்த கல்யாணம் சம்மதிக்கிறேன்ப்பா, சம்மதிக்கிறேன். இந்த வந்துட்டாக தம்பி, வெயிட் பண்ணுங்க. இந்த சேரு கட்ட தெரியலன்னா அதெல்லாம் போய் கட்டி விட்டு வந்தேன், வேற ஒண்ணு இல்லக்கா. ஓ அப்படியாக்கா, சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம் இருந்தாலும் பொண்ணை பார்த்துட்டு தான் போறேன். சரிதான், இன்னும் சரியான லூசா இருப்பான் போல இருக்கே. ம் ம். சரண், பாத்துக்கப்பா பொண்ணு எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல் பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கா. டேய் தம்பி, வாய்க்குள்ள ஈ போடுடா. அந்த வாயை கொஞ்சம் மூடுடா தம்பி. மானத்தை வாங்காதடா. என்னக்கா நீங்க? ம், அக்கா பொண்ணு எனக்கு
ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. பிடிக்காதா என்ன? எங்க கவிதாவை பாப்பாவை பிடிக்கலன்னு ஆச்சரியம். ம் நல்லாதான் இருக்கா பொண்ணு. மேற்கொண்டு நடக்கிறத பேசுவோம். ம், பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ம், அதனால என்னப்பா, பேசலாமே. கவிதா பாப்பா நீ பேசுறீ. இல்ல, நான் எதுவும் பேச விரும்பலக்கா. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். ம், அது ஒண்ணும் இல்ல தம்பி. பாப்பா கொஞ்சம் வெக்கப்படுறா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசுவோம். எங்க மாமா வெளியே போயிருக்காரு. வந்து வேணா வீட்டுல பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்றோம். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாதனால வர முடியல அவங்களால. மத்தபடி பொண்ணு போட்டோ பார்த்தோன்னா அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு நீங்க சொன்னீங்கன்னா நடக்க வேண்டியதை பார்க்கலாம்க்கா. மாப்பிள்ளைக்கு அவசரமே. ம், எல்லாம் நம்ம கையை மீறி போனதுக்கு அப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியும்? நடக்கிறது நடக்க